தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் முதல் முறையாக திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது. தேமுதிகவினுடைய வருகை வந்துட்டு திமுகவுக்கும் ஒரு அட்வான்டேஜ், தேமுதிகவுக்கும் ஒரு அட்வான்டேஜ். அதிகமான கட்சிகளை கொண்டு வந்து சேர்த்ததுனால அவங்களுக்கு இடப்பகிர்வு அளிக்க வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கையை அவர்கள் குறைப்பார்கள். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. ஏன் அப்படின்னோம்னா அவர் திமுகவை எடுக்க தயாராக இல்லை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரூசசியல் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், விஜயகாந்த் ஆரம்பித்த அந்த கட்சி அது மிகப்பெரிய அளவில் நலிவுற்று கடந்த தேர்தலில் மக்களவையிலும் சரி சட்டப்பேரவை தேர்தலிலும் சரி ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காமல் அதனுடைய பிரதிநிதித்துவம் பார்லிமெண்ட்லையும் இல்லை, சட்டப்பேரவையிலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த முறை அந்த கட்சி முதல் முறையாக திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயம் வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணியில் இணைவதாக அறிவித்திருக்கிறார். எத்தனை இடங்கள் என்ன என்பதெல்லாம் வந்துட்டு பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது, எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஈஷா யோக மையத்தில் நடந்த அந்த விழாவில் கலந்துக்கிட்ட பிரேமலதா விஜயகாந்தும் அதிமுகவினுடைய ஒரு முக்கிய தலைவரான வேலுமணியும் சந்தித்து பேசுகிறாங்க. ஸோ அங்கே தான் போவாங்க, அந்த கூட்டணிக்கு தான் போவாங்கன்ற இந்த நிலையில் மறுநாளே வந்துட்டு அறிவிப்பு வெளியாச்சு. அது என்ன அப்படின்னா, மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பேருடைய பதவிக்காலம் முடிகிறது. புதிதாக 6 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வந்துட்டு மார்ச் 16ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஈக்குவேஷனும் மாறிச்சு. ஏன்னா மார்ச் 16ஆம் தேதி நடக்கும்போது திமுகவுக்கு இருக்கிற பலத்தில் வந்துட்டு அவங்க 4 எம்பிக்களை தேர்ந்தெடுக்கலாம். அஇஅதிமுக கூட்டணி பலத்தில் அவங்க 2 பேரை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ தெளிவாக தான் இருக்குது 6 பேருக்கு. அப்போ அந்த இடத்துல அதிமுக என்ன நெருக்கடி ஆகி போச்சுன்னா, அவங்க ஏற்கனவே அவங்களுடைய கூட்டணிக்கு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு இடத்த தர்றதா, ராஜ்யசபா இடத்த தர்றதா மாநிலங்களவை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அது போயிட்ட உடனே ஒரு சீட்டு தான் இருக்குது. அது இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அதில் அதிமுக தான். ஏன்னா அதிமுகவுக்கு மக்களவையில் ஒரு இடமும் கிடையாது. எனவே அவங்க அதில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. அது போச்சு. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய தம்பி சதீஷ் அவருக்கு வந்துட்டு அந்த சீட்டை வாங்கி கொடுக்க நினைக்கிறாங்க. திமுகவுக்கு என்னென்னா 4 இடத்துல ஒரு இடத்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அது கட்சி இருந்துச்சு. உடனே அதை விட்டு கொடுத்து இந்த டீலை கிளிக் பண்ணிட்டாங்க. இவ்வளோதான். 2வது, திமுக கூட்டணிக்கு இந்த கட்சி வந்ததுனால தேமுதிகவுக்கும் அந்த அட்வான்டேஜ் தான். ஒரு 4-5 எம்எல்ஏக்களாவது குறைஞ்சபட்சம் சட்டப்பேரவைக்கு வருவாங்க. பொதுவாக இந்த கடலூர், சிதம்பரம், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் போன்ற அந்த மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் தேமுதிக ஒரு கணிசமான ஒரு செல்வாக்குடைய ஒரு கட்சி, 2 to 3% ஓட்டு. எனவே அது வந்துட்டு திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். ஸோ ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ அவங்க பெற்றுக்கிட்டு அவங்க நின்றாங்க அப்படின்னா அவங்களும் ஜெயிப்பாங்க. திமுகவுக்கும் அதில் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பெல்ட்டில் இவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. தேமுதிகவுடைய ப்ரெசன்ஸும் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இப்போது ரொம்ப அதிகமாக திமுகவுக்கு எதிராக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர், அந்த இடத்துல தானே விஜய் பிரபாகரன் நின்று மிரட்டிட்டார். ஒரு 3000 ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சார். ஸோ இந்த முறை தேமுதிக அந்த இடத்துல போட்டு காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வந்துட்டு இந்த இடம் தூக்கி திமுக மடைமாற்றி விட்டுடலாம். இல்லை அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களையும் நாங்கள் அகாமடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு கூடுதல் இடம் கேட்ட காங்கிரஸுக்கு ஒரு மூக்கறுப்பை கொடுக்கலாம். அப்படி ஒன்று நடக்கும். ஸோ அதுதான் முக்கியமாக நடக்குது அப்படின்னு கூட சொல்கிறக்கூடியவர்கள் உண்டு. நமக்கு அது தெரியாது. ஆக தேமுதிகவினுடைய வருகை வந்துட்டு திமுகவுக்கும் ஒரு அட்வான்டேஜ், தேமுதிகவுக்கும் ஒரு அட்வான்டேஜ். வெற்றியை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே அந்த சாத்தியப்பாடுகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் இதற்கு இடையே வந்துட்டு என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி என்ன ஆகும்? அதிகமான கட்சிகளை கொண்டு வந்து சேர்த்ததுனால அவங்களுக்கு இடப்பகிர்வு அளிக்க வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் திமுக இருக்கின்ற காரணத்தினால்
காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கையை அவர்கள் குறைப்பார்கள், குறைத்தே தீருவார்கள். அப்படி குறைக்கும் போது இவங்க நினைக்கிற மாதிரி 43 தொகுதி 53 தொகுதி அப்படிலாம் கிடைக்காது. 25 தொகுதியே கிடைக்குதா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஸ்டாலின் சொல்லிட்டதா, முதல்ல மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் கட்சி நடவடிக்கை எடுக்காமல் இங்கே பேச்சுவார்த்தை நடத்துறது அர்த்தம் இல்லை. ஏன்னா என் கேடர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான், வேலை செய்ய மாட்டான் தேர்தலில், அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதுதான் இழுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 22ஆம் தேதி அந்த சந்திப்பு நடக்க போகுது. அந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பது இது முடிவாகும். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. ஏன் அப்படின்னோம்னா, அவர் திமுகவை எடுக்க தயாராக இல்லை. என்ன காரணம்னா, 29 நடக்கக்கூடிய மக்களவை தேர்தல் ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ இருக்கிற இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒன்று அப்படி பிரமாதமான ஒரு பலத்தில் ஒன்று இங்கே இயங்கிட்டு இல்லை, அதுவும் அவருக்கு தெரியும். அதனால் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு கூட்டணியில் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதில் ராகுல் காந்தி கிட்டேருந்து வரும் அப்படிதான் இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா எந்த சட்டமன்ற உறுப்பினரும் ஆட்சியில் வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிலாம் வந்துட்டு கேட்கல. எல்லாம் மாணிக்கம் தாக்கூர் கிட்ட ஆரம்பித்து பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க 2 பேர்கிட்டே முடிஞ்சு போச்சு. அவங்ககிட்ட ஆரம்பித்து அவங்ககிட்டே முடிஞ்சிருச்சு. வேறு யாரும் அவங்களுடைய அந்த குரலுக்கு வந்துட்டு மதிப்பளிக்கவில்லை. எனவே ராகுல் காந்திக்கு என்ன அப்படின்னோம்னா, 10 மக்களவை உறுப்பினர்களை வந்துட்டு கொடுத்துருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு, அது தமிழ்நாட்டிலையும் புதுவையிலையும் சேர்த்து. அதை அவர் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. எனவே சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு திமுக ஜெயிக்கிறது தான் தனக்கு 29ல் உதவும். ரெண்டாவது விஷயம், திமுக ஜெயிக்கிறது தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய செக்காக இருக்கும் அப்படின்றத அவர் நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவதற்கான வாய்ப்பு அப்படின்றதும் மிக குறைவு. எனவே கூட்டணியை காப்பாற்றுவதற்காக மாணிக்கம் தாக்கூர் மேலேயும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலேயும் காங்கிரஸ் மேலிடம் நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் தமிழ்நாட்டினுடைய கூட்டணி அரசியல் போய்கொண்டிருக்கிறது. மேலும் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் குறித்து அவ்வப்போது பேசுவோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.